அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச பயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள் என்பதே வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. தந்தை, மைந்தன், தூய ஆவியரின் திருப்பெயராலே ஆமென். நல்ல ஆண்டவரே, ஒரு புதிய நாளின் காலை வேளையில் காலைதோறும் புதிதாய் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய வார்த்தைகளின் வெளிச்சத்தில் நாங்கள் எங்களை காணும்படியாய் உம்முடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிறோம். உம்முடைய திருமறையின் மாண்பையும் இறை அன்பின் ஆழத்தையும் புரிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, ஏற்றுக்கொள்ள, பின்தொடர எங்களுக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். அமருங்கள். ஆண்டவரும் அறிவு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற திருப்பெயரால் மீண்டும் ஒரு புதிய நாளின் காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் தங்கியிருந்து ஆண்டவர் நம்மை வழி நடத்தட்டும். இந்த காலை செய்தி வேளைக்கு உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்தில் சொல்லி நான் வரவேற்கிறேன். கடந்த 2 நாட்களாக The Lord is with me, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற செய்தியை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொன்ன அந்த வார்த்தை, இட்ஸ் a promise, வாக்குத்தத்தம். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அல்லது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பது என்னுடைய விசுவாச அனுபவம். இட் இஸ் மை ஃபெய்த் எக்ஸ்பீரியன்ஸ் என்று நான் சொன்னேன். அப்படி இன்றைக்கு ஒரு ராஜாவினுடைய, அந்த தேசத்தினுடைய மக்களுடைய விசுவாச அனுபவம் எப்படி இருந்தது, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையில, அந்த விசுவாசத்துல அந்த ஜனங்கள் எப்படி உறுதிப்பட்டு தன் எதிராளியிடத்திலிருந்து தங்களை காத்துக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள் என்பதை இந்த நாளில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பொதுவாகவே உலக வரலாற்றில் ராஜாக்கள் உலகத்தை ஆண்ட நாட்களில் எல்லா மனிதர்களுக்குள்ளும், எல்லா ராஜாக்களுக்குள்ளும் 3 பலவீனங்கள் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். எந்த ராஜாவா இருந்தாலும் அந்த ராஜாக்குள்ள இந்த பலவீனம் இருக்கும். 1 மண், 2வது பெண், 3வது பொன், இல்லையா? இந்த 3 பலவீனங்களும் எல்லா அரசர்களுக்குள்ளும் இருக்கும். தான் ஆட்சி செய்கிற அந்த தேசத்தின் எல்லையை பெரிதாக்கி கொண்டே போக வேண்டும். நான் தான் இந்த உலகத்தினுடைய பேரரசனாய் இருக்க வேண்டும். இப்படி வரலாற்றில் எத்தனையோ பேர் நினைத்ததுண்டு. இன்றைக்கும் நினைத்து கொண்டிருக்கிற வல்லரசு தேசங்கள் உண்டு. மகா அலெக்சாண்டர் என்று அழைக்கப்படுகின்ற கிரேக்க மன்னன் உலகம் அனைத்தையும் தன்னுடைய அரசாட்சியின் கீழே கொண்டு வந்து கிரேக்க பேரரசு உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு என்று உருவாக்க வேண்டும் என்று நினைத்து பயணப்பட்டான்.
தேசங்களை வென்றெடுத்தான். இந்திய தேசத்துக்கும் வந்தான். வரலாற்றில நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அவருடைய கடைசி நாட்களில் அலெக்சாண்டர் தன்னுடைய தளபதி இடத்துல சொல்லுகிறார், என்னை அடக்கம் செய்கிற போது என்ன செய்ய வேண்டும்? என் 2 கரங்களையும் வெளியில வைத்து அடக்கம் செய்யுங்கள். அலெக்சாண்டர் உலகம் அனைத்தையும் தன் ஆட்சியின் கீழே கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல விரும்பினான். ஆனால் இந்த உலகத்தை போகிற போது அவன் வெறுமையாய் போனான். கிளியோபாட்ரா என்கிற உலக அழகியை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எகிப்து தேசத்தின் பேரழகி. அவருடைய அழகிலே மயங்காதவர்கள் யாருமே இல்லை. ஏராளமான அரசுகள் கவிழ்ந்ததற்கு இந்த அழகிகள் காரணமாய் வரலாற்றில் இருந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் ஆங்கிலேய பேரரசு ஆட்சி செய்த காலங்களில் இந்தியாவை அவர்கள் அடிமைப்படுத்தினதின் மிக முக்கியமான நோக்கம் இந்தியாவிலே இருக்கிற செல்வங்கள். அந்த செல்வங்களை சுரண்டி கொள்ளையடித்து 400 ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி செய்ததை இந்திய வரலாற்றில படித்திருக்கிறோம். ஆக இப்படி வரலாற்றிலே அரசர்கள் எல்லாரும் இந்த ஒரு கண்ணோட்டத்திலே தான் பெரும்பாலும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிவோம். அப்படி இஸ்ரவேல் மக்கள் காலத்தில் எசேக்கியா என்கிற யூதாவின் ராஜா ஆண்டு வருகிற போது அசீரிய ராஜாவாகிய சனகிரிப் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் போர் தொடுப்பதற்கு தன் மனதில எண்ணம் கொள்ளுகிறார். 32ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சனகிரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது அந்த அப்படி ஒரு திட்டம் இருக்கிறதை எசேக்கியா என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். நான் நேற்று தினத்திலே சொன்னேன், ராஜாக்கள் அரசாண நாட்களில் போர் படைகள் பல விதங்களில் இருக்கும். குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என்று. இது இல்லாமல் அந்த ராஜாவின் தேசத்துல என்ன இருக்கும்? உளவுத்துறை ஒன்று இருக்கும். ஆக ஏதோ ஒரு சோர்ஸ்ல எசேக்கியா ராஜாவுக்கு இந்த தகவல் வருகிறது. இந்த தகவல் வந்த உடனே எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜனங்களையும் தன்னுடைய போர் வீரர்களையும் யுத்தத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறார். இந்த போருக்கான ஆயத்தத்தை 2 பகுதிகளாக எசேக்கியா பிரிக்கிறார். முதலாவது பகுதி, இட் வாஸ் a diplomatic plan. ஒரு அரசினுடைய ராஜதந்திரமான ஒரு திட்டத்தை எசேக்கியா யோசிக்கிறார். எப்போதுமே யுத்தம் துவங்கினால், அந்த போர் நடந்து கொண்டிருக்கும் போது எதிரியின் படை நம்முடைய தேசத்துக்குள்ளே வரக்கூடாதபடிக்கு முதலில் பல தடைகளை என்ன செய்வாங்க? ஏற்படுத்துவாங்க. சமீபத்துல விவசாயிகளின் போராட்டம் நடக்கிறது என்று தெரிந்தவுடனே டெல்லி மாநகரம் முழுமையிலுமாக முள்வேலி அமைத்ததை போல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஒன்றிய அரசு செய்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உள்ளுக்குள்ளேயே வரக்கூடாது, அங்கேயே அவங்க இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் நடந்தது. அடுத்தது காவல்துறையினுடைய அடக்குமுறை, அடுத்தது தடியடி பிரயோகம், அடுத்தது துப்பாக்கி குண்டினால துளைக்கப்பட்ட வரலாற்றின் கருப்பு பக்கங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போல உள்ளுக்குள்ள வரக்கூடாதபடிக்கு தடைகளை ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் வீட்டில் போய் நிதானமாய் வாசியுங்கள். 32ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால், தன்னுடைய அதிகாரிகளோடு இந்த எசேக்கியா ராஜா கூடி வந்து நகரத்துக்கு புறமே இருக்கிற ஊற்றுக்களை தூர்த்து போடுகிறார். இங்க வருகிற எதிராளிகளுக்கு என்ன கிடைக்க கூடாது? ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்க கூடாது. ஆகவே என்ன செய்கிறார்? அங்க இருந்த துறவுகள், தூற்றுக்கள் எல்லாத்தையும் எல்லாம் செய்யறாரு, உடைச்சு போட்டார். வந்தாங்கன்னா தண்ணி அவங்களுக்கு கிடைக்க கூடாது. அடுத்தது, அநேக ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுக்களையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும்
தூர்த்து போடுகிறார்கள். அடுத்தது, அந்த தேசத்தினுடைய கோட்டை கொத்தளங்கள், அரண்மனைகள், பாதுகாப்பு அரண்களை உயரமாய் கட்டி பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஒன்று, உள்ளுக்குள்ள வருவதற்கே முதல் தடை. தண்ணியே இல்லாம என்ன செய்தவங்க அலைஞ்சு திரியிட்டோம். நான் வறண்டு போச்சுன்னா அவங்க பலவீனமாயிருவார்கள். வரலாற்றில பிரான்ஸ் தேசத்தினுடைய மிகப்பெரிய பேரரசன் என்று அழைக்கப்படுகிற நெப்போலியன், அலெக்சாண்டரை போலவே மிகப்பெரிய நாடு பிடிக்கின்ற ஆவல் கொண்ட ஒரு மனிதன். நெப்போலியனுடைய வரலாற்றை நாம் படித்தால் அவருடைய ஒரு அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். முடியாது என்ற வார்த்தை என் அகராதியிலே இல்லை. இது நெப்போலியன் போனபார்ட் அவருடைய மிக அற்புதமான ஒரு செயல். அவர் எல்லா தேசங்களுக்கு மேலும் படையெடுத்து கடைசியாக சோவியத் ரஷ்யாவின் மேலே படையெடுத்து வருகிறார். அங்கே வருகிற போது வாட்டர்லூ என்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. வரலாற்றில மிக முக்கியமான ஒரு யுத்தம் வாட்டர்லூ என்ற இடத்துல நடந்த அந்த யுத்தம். அங்கே இருக்கிற கால சூழ்நிலைகளை பிரெடிக்ட் பண்ணாதபடிக்கு தன் படையோடு வருகிறான். அது ஒரு நல்ல பனிக்காலம், குளிர்காலம். உணவுக்கு கிடைக்கவில்லை. மிகப்பெரிய வெற்றிகளை பெற்ற நெப்போலியன் மிகப்பெரிய ஒரு தோல்வியை அங்கே தழுவினான் என்பது வரலாறு. அதே போல இந்த எசேக்கியா ராஜா அழகாக திட்டமிடுகிறார். முதல்ல தண்ணி விடக்கூடாது, அடுத்தது தன்னுடைய தேசத்தின் அரண்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவன் ஆயத்தம் செய்கிறான். இது டிப்ளமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அடுத்தது, கர்த்தருடைய ஜனங்களை ஆவிக்குரிய வழியில அல்லது கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற அனுபவத்துல தன்னுடைய ஜனங்களை என்ன செய்கிறான்? ஆயத்தப்படுத்துகிறான். ஒரு அரசனாக டிப்ளமேட்டிக்காகவும் செயல்படணும். ஒரு தேசத்தினுடைய தலைவனாக கர்த்தருடைய ஸ்தானத்திலே இருந்து தேசத்தை நடத்துகிற அரசனாக கர்த்தருடைய ஜனங்களை ஆவிக்குரிய வழியிலும் என்ன செய்யணும்? பலப்படுத்த வேண்டும். ஆகவே கர்த்தருடைய ஜனங்களுக்கு எசேக்கியா கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான அனுபவங்களை நீங்கள் வீட்டிலே போய் 2 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுமையாய் நீங்கள் வாசித்து பார்த்தால் அதில் சொல்லப்பட்ட செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். 18ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களே ஆனால் அந்த 18ஆம் அதிகாரத்துல சனகேரி ராஜாவினுடைய படைத்தலைவன் ரப்சாக்கே என்கிறவன் முதல்ல வர்றார். அவர் சைக்கலாஜிக்கலா உளவியல் ரீதியாக ஜனங்களை பயமுறுத்த விரும்புகிறார் இல்லையா? மனுஷனுக்கு இருக்கிற பலவீனங்களில பயத்துல மிக முக்கியமான ஒரு பயம் உளவியல் ரீதியான ஒரு பயம் இல்லையா? மனதளவில் ஒரு மனிதனை நாம் பலவீனப்படுத்த விட்டால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுவாரு? ஈஸியா அவனை மேற்கொண்டு விடலாம். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட். இட்ஸ் அ பிளான். அப்படி ரப்சாக்கே என்ன செய்கிறான்? இஸ்ரவேல் தேசம் எங்கும் அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே நின்று, நீங்க எசேக்கியாவை நம்பாதீங்க, அவங்ககிட்ட இவங்ககிட்ட இருக்கிற அந்த படை பலம் எல்லாம் எங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை. எங்களுடைய வரலாற்றை திரும்பி பாருங்க. எங்களுக்கு எதிர்த்து நின்ன தேசங்கள் இன்னைக்கு இல்லை. எங்களுக்கு எதிர்த்து நின்ன ராஜாக்கள் இன்னைக்கு இல்லை. உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க ராஜா உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் சுத்த ஹம்பக், ஏமாற்று வேலை. எங்க ராஜா சனகரிப்புக்கு முன்பதாக நீங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி திட்டுகிறார். மக்களை உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்துகிறார். அடுத்தது, கர்த்தரை நம்புங்கள் சொல்வாரு. உங்க கடவுள்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி தொடர்ந்து பேசி 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 ஜனங்களை உளவியல் ரீதியாக பலவீனப்படுத்த அவன் விரும்புகிறான். இன்றைக்கும் நம்மை விட படைபலத்தில் அதிகமாய் இருக்கிற தேசங்களை பார்த்து பயப்படுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், நம்மை விட அவங்க எப்படி இருப்பாங்க? படைபலத்தில் அதிகத்தில் இருக்காங்க. அவங்க நினைச்சா ஒரு ஏவுகணை அணுகுண்டு போட்டா முடிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபியர்
எல்லாருக்குள்ள இருக்கும். இதை எப்படி எதிர்கொள்வது? எசேக்கியா ராஜா தன்னுடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். பி குவயட், மௌனமாயிருங்கள். இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செயல் மௌனமாயிருத்தல். நம்மை சுற்றிலும் எழும்புகிற பல்வேறு விதமான கூக்குரல்கள், பல்வேறு விதமான எதிர்ப்புகள், பல்வேறு விதமான நயவஞ்சகனமான பேச்சுக்கள், ஏச்சுக்கள், நம்மை குறிவைத்து தாக்க விரும்புகிற வார்த்தை அம்புகள், இவைகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு ஏற்றுக்கொண்டு அமைதலாய் இருக்க எந்த ஒரு மனிதன் கற்றுக்கொள்ளுகிறானோ அவன் நல்ல முதிர்ச்சி அடைந்த மனிதனாய் இருக்கிறான். ஒருவேளை இதுக்கு தமிழ்ல வேறொரு வார்த்தை இருக்கு. அப்படின்னு என்ன வார்த்தை? சூடு சொரண எதுவுமே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் அதுவும் அவசியம்தான். காலம் கனியும் அந்த வார்த்தைகள் திரும்ப பெறப்படும். ஆகவே எசேக்கியா சொல்லுகிறான், என்ன பேசினாலும் பரவாயில்ல, என்ன திட்டினாலும் பரவாயில்ல, என்ன பத்தி பேசினாலும் பரவாயில்ல, ஆண்டவரை பத்தி பேசினாலும் பரவாயில்ல, என்ன செய்? பி குவயட். அந்த வசனம் மிக அழகாக இருக்கும். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆனாலும் ஜனங்கள் அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சொல்லுகிறார். நீங்க அவன் என்ன பேசினாலும் சரி, டோன்ட் கெட் எமோஷன், உணர்ச்சி வசப்படாதீங்க, அமைதலாய் மௌனமாயிருங்கள். 2வது, அவனுக்கு என்ன செய்ய வேண்டாம்? டோன்ட் ரெஸ்பாண்ட், எந்த பதிலும் அவனுக்கு சொல்ல வேண்டாம். ஏற்ற காலத்துல கர்த்தர் அதற்குரிய பதிலை ஆண்டவர் கொடுப்பார். 1 மௌனமாயிரு, 2வது என்ன செய்யாத? பதில் பேசாத. 3வது அனுபவம் 32ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பி ஸ்ட்ராங் அண்ட் கரேஜியஸ். இல்லையா? நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அடுத்தது, டோன்ட் பி அஃப்ரைட், அவனை பார்த்து என்ன செய்யாதீங்க? பயப்பட வேண்டாம். டோன்ட் பி டிஸ்கரேஜ், நீங்கள் சோர்ந்து போகவும் வேண்டாம். ஏனென்றால் அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அசீரியாவினுடைய படைத்தலைவன் ரப்சாக்கே வந்து சொல்லுகிறான், எங்களுடைய படைபலத்துக்கு முன்னாடி நீங்க ஒண்ணுமே இல்லை, யூ ஆர் நத்திங். எசேக்கியா சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். அடுத்தது சொல்லுகிறார், அவனோடு கூட இருக்கிறது அவனுடைய மாம்ச பலன். இல்லையா? பிசிக்கல் ஸ்ட்ரென்த், பிசிக்கல் ஸ்ட்ரென்த். இதே வார்த்தையை இன்னொரு ராஜா பயன்படுத்துகிறார். யார் தெரியுமா? தாவீது ராஜா. கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிற போது தாவீது சொல்லுகிறான், அவன் எப்படி வந்திருக்கிறான்? தன்னுடைய மாம்ச பலத்தை சம்பி வந்திருக்கிறான். ஆனா நாமோ சேனைகளின் கர்த்தராகிய தேவனுடைய பலத்தில நான் வந்து நின்று கொண்டு இருக்கிறேன். ஆகவே அவனோடு கூட இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். கடவுளுக்கு திருமறையில பல பெயர்கள் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படும். அதிலே ஒரு சிறப்பான ஒரு பெயர், நம்மை தைரியப்படுத்துகிற ஒரு பெயர். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் சேனைகளின் கர்த்தர். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இல்லையா? எப்பேற்பட்ட சேனைகள் நமக்கு முன்னாக எழும்பி நின்றாலும், எப்பேற்பட்ட படைபலத்தோடு அவன் நமக்கு முன்பாக நின்றாலும், நம்மோடு இருக்கிறவர் யார்? சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம் என்று சொல்லி எசேக்கியா அவர்களை தேற்றினான்.
வசனம் அப்படிதான் சொல்லுது. இந்த வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய ஜனங்களை கர்த்தருடைய பட்சமாய் நிற்பதற்கு அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி அவர்களை என்ன செய்கிறார்? தேற்றுகிறார். ஒரு யுத்தம் நடக்கிறது என்று சொன்னால், ஒரு அரசனானாலும் ஒரு படைத்தலைவனானாலும் முன்னணியிலே நின்று தன் ஜனத்தை, தன்னுடைய வீரர்களை என்ன செய்யணும்? தைரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். பயப்படாத, ஒண்ணு இல்ல, போயிடலாம், ஜெயிக்கலாம், we can என்று சொல்லி தன் ஜனங்களை என்ன செய்யணும்? He has to motivate his people. அதுதான் முக்கியமான ஒன்று. தேர்வு நேரத்துல ஆசிரியர் பெருமக்கள் தங்களுடைய மாணவ மணிகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லுகிற செய்தி, டேய் எதுக்குடா பயப்படுற? எக்ஸாமினேஷன் பார்த்து பயப்படாத, உன்னால முடியும், தைரியம் என்ன செய், எழுது. உனக்கு என்ன தெரியுமா எழுதுடா. ஒரு வருஷம் முழு படிச்சிருக்கீங்கள, என்ன ஜாபத்துக்கு வருதோ எழுது, பாஸ் பண்ணிக்கலாம். நீ ஒரு 30 மார்க் வாங்கிட்டேன்னா 5 மார்க் கிரேஸ் மார்க்கா போட்டு பாஸ் பண்ண வச்சிருவாங்கடா. என்ன செய்? வெறும் பேப்பரா கொடுத்துட்டு வந்துடாத. உனக்கு என்ன தெரியுமோ எழுது, என்ன ஜாபத்தில் இருக்கோ எழுது. It's a kind of motivation to win. ஆக எசேக்கியா ஒரு விதத்தில் ராஜதந்திரமாக ஒரு காரியத்தை செய்கிறான். அடுத்த பகுதியில தன் ஜனங்களை ஆவிக்குரிய வழியில கர்த்தரை மட்டும் சார்ந்திருப்பதற்கு, கர்த்தரோடு கூட இணைந்து இதை மேற்கொள்வதற்கு தன் ஜனங்களுக்கு எசேக்கியா கற்றுக் கொடுப்பதாக இந்த திருமறை பகுதியில நாம் வாசிக்கிறோம். இதனுடைய விளைவு என்னவென்றால், 8வது வசனம் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். The Lord is with us. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். The Lord is with me. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற இந்த அற்புதமான அனுபவத்தை எசேக்கியா நம்பினான். கர்த்தருடைய ஜனங்களும் என்ன செய்தார்கள்? நம்பினார்கள். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், அவர் ஜெயம் தருவார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய பலத்தினால எதிராளிகளை முறியடிக்க முடியும் என்கிற அந்த விசுவாசம் எசேக்கியாவுக்குள்ளும் இருந்தது, ஜனங்களுக்குள்ளும் இருந்தது. ஜனங்கள் எசேக்கியாவின் வார்த்தையை நம்பினார்கள். அதோடு நிக்கல. அடுத்தது எசேக்கியா என்ன செய்கிறான்? இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய ஏசாயாவோடு கூட சேர்ந்து 2 பேரும் வானத்தை நோக்கி பிரார்த்தித்து ஜெபம் பண்ணினார்கள், கர்த்தரை நோக்கி அபயமிட்டார்கள் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. 20வது வசனம், இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். இது 3வது பகுதி. முதல் பகுதி டிப்ளமேட்டிக் பிளான், 2வது ஸ்பிரிச்சுவல் பிளான், 3வது the plan in action. அந்த திட்டம் இப்படி என்ன செய்யப்படுகிறது? செயல்படுத்தப்படுகிறது. அந்த செயல் எங்க இருக்கு? ஜெபத்திலே இருக்கிறது. எல்லாம் பிளான் பண்ணியாச்சு, ஆனா அது செயல்பட வேண்டுமானால் கர்த்தருடைய கிருபை, தயவு, ஒத்தாசை தேவை என்று ஆண்டவரை நோக்கி 2 பேரும், ராஜாவும் ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவும் இணைந்து ஆண்டவரை நோக்கி பிரார்த்தித்து அபயமிட்டார்கள் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. 2 பேரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நீங்க வீட்டுல போய் 2 ராஜாக்களின் புத்தகம் 18, 19 அதிகாரங்களை பொறுமையாய் வாசித்து பாருங்கள். அங்க ஒரு நீண்ட பகுதி சொல்லப்பட்டு இருக்கும். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தோடு, ஒரு அடையாளத்தோடு நீங்கள் வெல்ல போகிறீர்கள், நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள், பயப்பட வேண்டாம் என்பதை ஒரு அடையாளத்தோடு கூட எசேக்கியாவுக்கும் ஏசாயாவுக்கும் ஆண்டவர் சொல்லுவதாக பார்க்கலாம். நடந்தது என்னவென்றால், அந்த பகுதியில வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். கர்த்தருடைய தூதன் அசீருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாபதிகளையும் அதம்பணினான். இஸ்ரவேலின் அல்லது யூதாவின் ராணுவம் கையில் என்ன எடுக்கல? வாளை எடுக்கல.
அசீரியர்களோடு போர் நடத்துவதற்காக அவர்கள் முன்னேறி போகல. கர்த்தருக்கு என்ன பேரு? சேனைகளின் கர்த்தர். அவர் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனத்திற்காக அவர் யுத்தம் பண்ணுகிறார். ஒரு தூதனை அனுப்பி 1,80,000 வீரர்களை அந்த தூதன் என்ன செய்கிறான்? கொன்று போடுகிறான். வசனம் சொல்லுகிறது, சனகரிப் செத்த முகமாய் யூதாவை விட்டு அசீரியாவுக்கு திரும்பி போகிறான். எப்படி போனாரு? வரும்போது கம்பீரமா வர்றாரு. எங்க வல்லரசு நாட்டை போல யாராவது முடியுமா? எங்களுக்கு எதிராக யாராவது நிக்க முடியுமா? அமெரிக்க தேசம் வியட்நாமோடு ஒரு போர் நடத்தியது வரலாற்றில் நீங்கள் படித்திருக்கலாம். அமெரிக்காவுக்கு முன்னாடி வியட்நாம் தேசம் சுண்டைக்காய், சின்ன தேசம், பெரிய போர் தளவாடங்கள் இல்லாத தேசம். ஆனால் உயிர் பிழைச்சா போதுன்னு சொல்லி வியட்நாமில் இருந்து அமெரிக்க படைகள் தப்பி வந்ததுதான் உலகத்தின் வரலாறு. அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல. என்னமோ சாதாரணமா நினைச்சிட்டு வியட்நாமோடு சண்டைக்கு போனாங்க. ஆனா தப்பிச்சா போதென்று பின்வாங்கி ஓடி வந்ததுதான் அந்த வியட்நாம் போருடைய வரலாறு. அப்படி அசீரிய பேரரசு, பெரிய வல்லரசு, இந்த யூதா ஒரு குட்டி நாடு, இவனுக்கு நமக்கு முன்னாடி சுண்டக்கா என்று நினைத்து வந்த சனகரிப் திரும்பி போகும்போது செத்த முகமாய் போனான். போனவர் நேரம் அவருடைய நினிவே பட்டணத்துக்கு போய் அவனுடைய தெய்வத்தின் ஆலயத்தில் தொழுது கொள்ள போகிறான். அவனுடைய சொந்த மகன்களை சனகரிப்பை வெட்டி கொன்று போட்டார்கள். அவனோடு கூட இருப்பது மாம்சபுயம். நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தங்களை நடத்துகிறவர் சேனைகளின் கர்த்தர். அவனுடைய வார்த்தைகளை நம்பாதேயுங்கள். கர்த்தருக்குள்ளாக திடம் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், பயப்படாதே இருங்கள், சோர்ந்து போகாமல் இருங்கள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வெற்றி தருவார். இப்படி ஜனங்களை தைரியப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை எசேக்கியா அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு, யூதா மக்களுக்கு அவர் பெற்றுக் கொடுத்ததாக திருமறையில நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 2 செய்தி பகுதிகளை நாம் கற்றுக்கொண்டோம். ஒன்று, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கிற வாக்குத்தத்தத்தின் அனுபவம். 2வது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாச அனுபவம். நம்முடைய விசுவாசத்தின் பாதையில இந்த 2 அனுபவங்களும் மிக மிக அவசியமானது, தேவையானது. உறுதியாய் அதிலே நிலைநிற்க நாம் அன்போடு கூட அழைக்கப்படுகிறோம் என்பதை இந்த காலவேளையில நாம் புரிந்து கொள்ளுவோம். எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும், உளவியல் ரீதியாக நாம் காயப்படுத்தப்பட்டாலும், பலவீனப்படுத்தப்பட்டாலும், எசேக்கியாவின் அனுபவமும் இஸ்ரவேலின் மக்களின் அனுபவமும் இன்றைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாய் அமைந்திருக்கிறது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சில வேளைகளில நான் மௌனமாய் இருக்க வேண்டும். சில வேளைகளில நான் பதில் பேசக்கூடாது. நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன் என்றால் கர்த்தருக்குள் என்னை நான் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் என்னை நான் தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். நெருக்கடிகள் பெருக பெருக கர்த்தரை அதிகமாய் சார்ந்து கொள்ள வேண்டும். தாங்க முடியாத பாரங்கள் அமிழ்த்துகிற பொழுது கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் விடுவிப்பார், அவர் பலன் தருவார், அவர் ஜெயம் தருவார் என்று சொல்லி கர்த்தரையே சார்ந்திருந்து அவரை நோக்கி மன்றாடுகிற போது பலமுள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் ஆண்டவருக்கு. அந்த வல்லமுள்ள கடவுள் நம் அனைவரோடும் உடன் இருந்து ஆண்டவர் வழி நடத்தி திடப்படுத்தி பலப்படுத்துவாராக. திங்கட்கிழமை மற்றும் ஒரு புதிய தலைப்பில் புதிய செய்தியோடு கூட காலைதோறும் புதிது தியான வேளையில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். அதுவரையிலும் ஆண்டவருடைய நிறைவான கிருபை நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. ஆமென்.